வெல்கம் டு அனிமே எவாலுவேஷன். போன சாப்டர் என்ன பார்த்தோம்னா, ஹீரோ டஞ்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பான். அதோட முடிச்சிருந்துப்போம். இப்போ அதிலிருந்து பார்க்கலாம். இப்போ சாப்டர் ஓப்பன் பண்ணால் ஹீரோ டஞ்சனுக்குள்ளே நடந்து போகிறான். Welcome to the Novice Experience Dungeon. உடனே அவன் பார்க்குறான், என்ன இது? System testing. Congratulations, you have obtained the right. The dungeon will be activating evolution mode for you shortly. ஒரிஜினல் நாய்ஸ் ரேஞ்சுனா இது இல்லை, இது எவல்யூஷன் மோடா? இந்த இடம் பூரா வெட்ஃப்ளாகாக நிறைஞ்சிருக்கு. ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் ஆகுது. இந்த எவல்யூஷன் ஸ்வாட் வேறு வைப்ரேட் ஆகுது. ஓ இல்லை, இந்த ஸ்வாட்லேருந்து தான் ஒருவேளை இந்த பில்ஃப்ளாக் க்ரியேட் ஆகுதா? இப்போ முன்னாடி என்ன வரப்போகுதுனால தெரில. அப்போ சிஸ்டம் முன்னாடி வந்து Novice mission. Mission target. Kill Novice mission. Testing your skills mission target. Kill 100 earth elementals. என்னால் 3 எர்த் எலிமெண்ட்டை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ மொத்தம் 100 வரப்போதா, என்ன பண்ணுறதுனால தெரியல. பிளட் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. அந்த நேரத்தில் மண்ணுக்குள்ளேருந்து ஒரு மாஸ்டர் வெளியே வருது. அந்த வேகத்தில் ஹீரோ மேலே ஓங்கி ஒரு அடி. ஹீரோ ஒன்று அதிலேருந்து தப்பிச்சு. இது என்ன, முன்னாடி பார்த்ததை விட எர்த் எலிமெண்ட் மாஸ்டர் இவ்வளோ பெருசாக இருக்குது. அட்டாக் பவரும் அதிகமாக இருக்குது. ஆனால் மூமெண்ட் மட்டும் ஸ்லோ தான். இது பெருசாக தான் இருக்குது, ஆனால் நாய்ஸ் டஞ்சன் அப்படிங்கிறதுனால கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஸ்வாடை யூஸ் பண்ணாமல் வெறுங்கையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹீரோ அவன் ஸ்வாடை தூக்கி இன்வென்ட்ரிக்குள் போட்டு மாஸ்டரை ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுறான். மாஸ்டரும் கவுண்டர் பண்ணுது. 2 பேரும் கிளாஸ் பண்ணும்போது ஹீரோவோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மாஸ்டர் ஒரு அடி பின்னாடி போகுது. மறுபடியும் 2 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வெறுங்கையில் டிஃபீட் பண்ண முடியாது போல். ஹீரோ உடனே ஸ்வாட் எடுக்கிறான். மாஸ்டர் அதுக்குள்ளே அட்டாக் பண்ண வந்துடுச்சு. ஹீரோ ஸ்வாட் எடுத்து பவர்ஃபுல் சிங்க் பண்ணுறான். அந்த மாஸ்டர் கதையை முடிஞ்சு போச்சு. ஹீரோ சொல்கிறான், நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கூட்டமே வருது. ஹீரோ சொல்கிறான், எனக்கு இப்போ ரெஸ்ட்டு கிடையாது போலியே. ஹீரோ கத்துறான், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட்டட் ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஃப் யூஸ் பண்ணுறான். அதனால் ஹீரோவுக்கு வந்து எலமெண்ட்ரி பவர் பூஸ்ட்டு, எலமெண்ட்ரி ஸ்பீட் பூஸ்ட்டு, எலமெண்ட்ரி ரெசிஸ்டன்ஸ் பூஸ்ட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோ செம ஸ்பீடில் மாஸ்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணி ஸ்வாட் எடுத்து ஒவ்வொரு மாஸ்டரை சரமாரியாக வெட்டுறான். Experience increased. Experience increased. Experience increased. Experience increased. கடைசியில் ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும் தான் மிச்சங்குது. ஹீரோ ஓடி போய் அதை 2ஆக வெட்டுறான். அந்த டைமில் சிஸ்டத்துலேருந்து மெசேஜ் வருது. Experience increased. Congratulations. Novice mission. Testing your skills has been completed. Tabulating rewards for you. Please wait. ஹீரோ ஒரு வழியாக இதை முடிச்சிட்டான். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஹீரோ ஸ்டேட்டஸ் போர்டை ஓப்பன் பண்ணி அவனோட ஸ்டேட்டஸை பார்க்குறான். அதில் நேம் ஜாங்க்ரூன், லெவல் 11, ஜாப் ஹீலர், ஹெச்பி 3/4 இருக்குது, எம்பி 1/4 இருக்குது. ஹீரோ சொல்கிறான், நான் லெவல் 7 தான் இருந்தேன், இப்போ லெவல் 11 வந்துட்டேன். இப்படியே போனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவேன். நாளைக்கு நிச்சயமாக இங்கே வரணும். அப்போ சிஸ்டம் திரும்ப பாபாவாகி Reward tabulation complete. Mission reward. Earth Essence. இந்த எஸ்எஸ்என்ஸை உங்கள் ஸ்வாட் கூட இணைச்சிங்கன்னா உங்கள் எலமெண்டல் பவர் ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு வருது. அந்த மூமெண்ட்டில் திடீர்னு வானத்துலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம். சிஸ்டம் மீண்டும் பாப்பப் ஆகுது. Novice mission. Testing your skills too. Mission target. Kill 100 water elementals. இதோட அந்த சாப்டர் முடியுது. உங்களை அடுத்த சாப்டரில் பார்க்குறேன். பாய்.